ஏன் வேலைக்கெல்லாம் போவேனா ஒரு ஹோம் மேக்கரா இருக்கணும்னு முடிவெடுத்தீங்க? அதுக்கு பல காரணங்கள். நான் பிகாம் முடிச்சுட்டு எல்எல்பி முடிச்சிருக்கேன். லாயர் ஆனாலும் ஹோம் மேக்கர் தான். நான் லாயர் இல்ல, டீ கடை ஞாயிறு. கோட்டெல்லாம் போட்டிருக்கா? குளிருக்கு போட்டிருக்கு சார். நீங்க வேற. நான் ஆக்சுவலாக பிகாம் முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். couple of years I worked in an MNC. அம்மா நீ என்னடா வேலை பார்க்குற பாண்டி? நல்ல சம்பளம் எல்லாமே நல்லா இருந்தது. பட் the stress out of it was too much. ஃபெயில் ஆகிறதுக்கு இப்படி ஒரு பிட்டா? நம்மளுடைய உடம்புக்கு நம்மளுடைய வயத்துக்கு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம எல்லா வேலையே பண்ணுறது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சோத்துக்கு பியத்திக்கிற நாய்களா? அதுக்கப்புறம் ஐ காட் அன் அலையன்ஸ். அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து வேலைக்கு போக வேண்டாம், குவிட் பண்ணலான்னு. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே ஒவ்வொரு ரீசன் ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு படித்த பெண் இப்படி யோசிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தர மாட்டேன்ட்டான். அதான் காரணம். சோம்பேறியா இருக்கிறதுக்கு அத ஒரு வேர்டு வந்து ஹோம் மேக்கர்ன்ற இது. சோம்பேறி இப்படியே சொல்லி ஏமாத்தி தின்னுட்டு இருந்தா உருப்பிட்டா மாதிரி. நீங்கள் சொல்லக்கூடிய பல காரணங்கள் எல்லாம் குளோரிஃபைடா இருக்கலாம். ஆனா சுத்தி வளைச்சு பார்த்தா கடைசியில நீங்க கொஞ்சம் சோம்பேறிங்கிறாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இன்ஜினியரிங் படிச்சது மட்டுமே நான் யூஸ் பண்ணல சார். என் ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஒரு நியூட்ரிஷனா இருக்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு டீச்சரா இருக்கேன் என் பையனுக்கு. இதெல்லாம் நான் வீட்டில் இருக்கிற தொட்டு சார் என் ஸ்கில்லை டெவலப் பண்றேன். ஐயோ ராஜா நீ கேட்டியாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. குழந்தைக்கு வந்து வித்தியாசமான டைப்பர் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ என்ன நார்மலா டைப்பரே போட வேண்டியதுதானே? நார்மலா டைப்பர் போட்டா மெடிக்கலா எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம் வருது சார்? அங்க வந்து இன்ஃபெக்ஷன் வருது. ரேஷஸ்க்கு ஒரு க்ரீம் எடுத்து போடுறாங்க. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இப்போ மற்ற பிள்ளைங்களாம் அப்புறம் எப்படி வளருது? சார் வளர்றாங்க தான் சார். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறான் அவன் பொண்டாட்டி பிள்ளை பத்தி. என்னமா நினைக்கிறேன். பிறந்த குழந்தைக்கு அப்ப அந்த காலத்துல எல்லாம் அம்மாங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா நீங்க என்ன பண்றீங்கன்னா பழைய அம்மாக்களின் வாழ்க்கையை வாழ்றீங்க. ஒண்ணு ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணு ஆட்டு. அதுதான் சார் ஹோம் மேக்கரா பிடிச்சிருக்கு. அதுதான்மா அவங்க சொல்ல வர்றாங்க. இதுக்கு எதுக்கு படிக்கணுங்கிறது தான். ஏன்னா இப்போ 80களில் அல்லது அதுக்கு முந்தின காலகட்டத்தில் அம்மாக்கள் தான் செஞ்சாங்க. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. இப்போ ஒரு நவீன வசதிகள் எதையுமே பயன்படுத்திக்காம நவீன மருத்துவ வசதிகளை பயன்படுத்தி ராஷஸ் வந்தா க்ரீம் வாங்கி போடுங்க. ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன். எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். ஆக்சுவலா உங்களுக்கு இப்போ சேத்து புண்ணு இருக்கா? இல்லைங்க. இல்ல முன்னால இருந்துச்சு. அதெல்லாம் 1901 இல்லாத வருஷத்துல. இப்போ 85. நம்ம எல்லாருக்கும் முட்டியில வந்து சொறி வரும் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க நாங்களாம் இருந்தப்ப. இப்பெல்லாம் யாருக்கும் வரல. தொடையில எல்லாம் ரேஷஸ் வரும் நார்மலா. இப்பெல்லாம் வரல. எல்லாம் என்ன பண்ணுச்சு? மெடிக்கல் தானே சப்போர்ட் பண்ணுச்சு. ஐயோ இது புது டைப்பா இருக்குடோ. அப்ப ஒரு காலம் மாறி அறிவியல் வளர்ந்துருக்கலாம். அது எதையுமே கையில எடுத்துக்காம ஒரு பழைய வாழ்க்கையை வாழ்றது எப்படி குளோரிஃபை பண்றீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. சொல்லு சொல்றா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.